வணக்கம் நண்பர்களே. ஆம், இன்று பலருடைய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? நேரம் போவதே தெரியவில்லை, ஆனால் நான் நினைத்த ஒரு வேலையை கூட இன்னும் முடிக்கவில்லை என்பதுதான். காலை எழுகிறோம், ஃபோன் பார்க்கிறோம், மதியம் ஆகிறது, அப்படியே நாள் முடிந்து விடுகிறது. இது உண்மைதானே? ஆம், உங்களுக்கு தெரியுமா, எலான் மஸ்க், ரஜினிகாந்த், அப்துல் கலாம் இவர்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். உங்களுக்கும் அதே 24 மணி நேரம்தான். வித்தியாசம் எங்கே இருக்கிறது? அவர்கள் நேரத்தை ஆள்கிறார்கள், நாம் நேரத்தால் ஆளப்படுகிறோம். இன்று இந்த வீடியோவில் உங்கள் ஒரு நாளை 100% பயனுள்ளதாக மாற்றுவது எப்படி என்று 5 ரகசியங்களை சொல்லப் போகிறேன். கடைசி வரை கேளுங்கள். இதில் 5வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். முதல் ரகசியம், The 2-minute rule. ஒரு வேலையை முடிக்க 2 நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் ஆகும் என்றால் அதை உடனே செய்து முடியுங்கள். உதாரணமாக, சாப்பிட்ட தட்டை கழுவுவது, ஒரு மெயிலுக்கு பதில் அனுப்புவது, அல்லது துணிகளை மடித்து வைப்பது. அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போடும் இந்த சின்ன சின்ன வேலைகளைத்தான் மாலையில் ஒரு பெரிய மலையாக மாறி உங்கள் மன அழுத்தத்தை அதிகமாக்கும். ஆகவே உடனே செய்து முடியுங்கள். இப்போதே அதை முடித்து விடுங்கள். 2வது ரகசியம் என்ன தெரியுமா? ஃபோன் பயன்பாடு. 2வது, உங்கள் ஃபோனை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள், அதற்கு அடிமையாகாதீர்கள். காலையில் எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரம் நோ ஃபோன் பாலிசியை கடைபிடியுங்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதை விட நீங்கள் இன்று என்ன செய்ய போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நோட்டிஃபிகேஷன்களை ஆஃப் செய்து வையுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கட்டும். நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக ஓடுங்கள். 3வது விஷயம், டீப் ஒர்க். ஒரு முக்கியமான வேலையை செய்யும் போது 50 நிமிடங்கள் முழு கவனத்துடன் செய்யுங்கள். இடையில் தண்ணீர் குடிக்கவோ யாரிடமும் பேசவோ கூடாது. அந்த 50 நிமிடங்களுக்கு பிறகு 10 நிமிடம் ஓய்வு எடுங்கள். இந்த இடைவெளி உங்கள் மூளையை மீண்டும் சுறுசுறுப்பாக்கும். இதை செய்து பாருங்கள். 3 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தில் முடிப்பீர்கள். 4வது ரகசியம் என்ன தெரியுமா? அது பரிட்டோ விதி என்று நாம் சொல்வோம். நாம் செய்யும் 20% வேலைகள் தான் நமக்கு 80% வெற்றியை தருகின்றன. நாம் நாள் முழுவதும் பிஸியாக இருக்கலாம், ஆனால் அது பயனுள்ள வேலையா என்று பார்க்க வேண்டும். தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளில் நேரத்தை செலவிடாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த முக்கியமான 20% வேலை எது என்று கண்டுபிடியுங்கள். அந்த வேலைக்கு உங்கள் முழு சக்தியையும் கொடுங்கள். தேவையற்ற விடயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்கள். ஆம், கடைசியாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த 5வது ரகசியம் இதுதான், The 5-second rule. நண்பர்களே, நமக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றிய மறுகணமே நம் மூளை அதை தள்ளி போட 1000 காரணங்களை சொல்லும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு வீடியோ பார்க்கலாம் என்று உங்களை சோம்பேறித்தனத்திற்குள் தள்ளும். இந்த இடத்தில்தான் நீங்கள் உங்கள் மூளையை ஏமாற்ற வேண்டும். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று தோன்றியதும் உங்கள் மனதில் பின்னோக்கி எண்ணுங்கள். 5, 4, 3, 2, 1. உடனே எழுந்து அந்த வேலையை செய்யத் தொடங்குங்கள். விண்கலம் ஏவப்படும் போது எப்படி கவுண்ட் டவுன் செய்கிறார்களோ அதே போல உங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் வெளியேற இந்த 5 வினாடிகள் போதும். 5வது வினாடியில் நீங்கள் எழுந்து நிற்கவில்லை என்றால் உங்கள் மூளை உங்களை கட்டி போட்டுவிடும். உங்கள் கனவுகள் நனவாக வேண்டுமானால் உங்கள் மூளை சொல்வதை கேட்காதீர்கள், உங்கள் இலட்சியம் சொல்வதை கேளுங்கள்.
ஜஸ்ட் 5 செகண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்ற இதுவே போதும். சோம்பேறித்தனம் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை மாற்ற இன்று ஒரு சபதம் இடுங்கள். நீங்கள் இன்று செய்யும் இந்த சின்ன மாற்றம் நாளை உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் ஐ அம் ப்ரொடக்டிவ் என்று பதிவிடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம்.